ஹாய், வெல்கம். நம்ம பைத்தான் செலினியம் டியூட்டோரியல்ல வந்துட்டு இந்த வீடியோல நாம வந்துட்டு லொகேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம் இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன் விண்டோ. ஸோ லொகேட்டர்ஸ்னா என்னங்க? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வெப் பேஜ்ல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்துட்டு வெப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதை லொகேட் பண்றதுக்காக லொகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொகேட்டர்ஸ் இருக்கு. ஐடி, நேம், கிளாஸ் நேம், எக்ஸ்பாஸ், சேசஸ், செலக்டர்ஸ். ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு oranghrm.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வெப்சைட். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ இங்க பாருங்க ஐடி இருக்கு. ஃபார்ம், சப்மிட் ஃபார்ம், இமெயில், ஹோம் பேஜ். இதை டைரக்டா அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பைச்சாம்ல வந்துட்டு driver dot find element. ஸோ நம்மளுக்கு ரெண்டு இருக்கும். find element, find elements. ஸோ நான் ஒரு சிங்கிள் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா find element கொடுக்கணுங்க. இதுல by டாட் இப்படி கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா ஐடி, நேம், கிளாஸ் நேம் எல்லாம் வரணும். ஸோ அப்படி வரலன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் இங்க கசர் வந்து நீங்க வைங்க. பாருங்க இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க by டாட் இங்க பாருங்க எக்ஸ்பாத், நேம், ஐடி, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், சிஎஸ்எஸ் செலக்டர், கிளாஸ் நேம், லிங்க் டெக்ஸ்ட், டேக் நேம். ஸோ இந்த மாதிரி 8 டிஃப்ரெண்ட் லொகேட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப ஐடி கொடுத்துட்டு கமா கொடுங்க. காப்பி பண்ண வேல்யூவை ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து நான் என்டர் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் என்டர் பண்றதுக்கு சென்ட் கீஸ் பாருங்க டாட் சென்ட் கீஸ் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாரா. ஸோ இப்போ சாரா கொடுத்தோன்னா இங்க வந்து சாரா வந்துட்டு அங்க வந்து என்டர் ஆகும். இந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுது. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி. அந்த ஐடி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். டாட் சென்ட் கீ சாரா. ஸோ சாரா வந்து அங்க என்டர் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஐடி பார்த்தோம். நெக்ஸ்ட் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். அதாவது இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க லிங்க் இருக்கு இல்லையா? லிங்க்ல டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இது ஸோ இந்த டெக்ஸ்ட் கான்டாக்ட் சேல்ஸ் இருக்கு. நீங்க ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா அது லிங்க் டெக்ஸ்ட். அது பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்னா அது பார்ஷியலா இருந்தாலுமே அது வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கான்டாக்ட் சேல்ஸ் வந்து ஃபுல் டெக்ஸ்டிங்க. இதுல கான்டாக்ட் மட்டும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் அப்போ வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நான் வந்து கான்டாக்ட் கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு ஓகேவா? இதை வந்து நான் கிளிக் பண்றா கொடுத்துக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணும். லிங்க் டெக்ஸ்ட்னா அந்த லிங்கோட டெக்ஸ்ட் ஃபுல்லா கொடுக்கணும். கான்டாக்ட் சேல்ஸ் இப்போ இருந்துச்சு இல்லையா? இங்க பாருங்க கான்டாக்ட் சேல்ஸ் ஃபுல்லா கொடுக்கணும். பார்ஷியல்னா அதுல பார்ஷியலா லிங்க் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இங்க பாருங்க சி கேப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு எரர் வந்து வருங்க. ஸோ பாருங்க சி கேப்ஸ். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ பாருங்க நம்மளுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. மேக்ஸிமைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க, அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து சாரா என்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டாக்ட் சேல்ஸ் வந்து கிளிக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பாருங்க ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ அந்த கான்டாக்ட் சேல்ஸ் வந்து கிளிக் ஆகி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து சம் எக்ஸ்பாத்ஸ் தான் பார்க்கலாம். எக்ஸ்பாத், கிளாஸ் நேம். ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க நேம் இருக்கு. பாருங்க ஃபுல் நேம் இருக்கு இல்லையா? ஸோ நேம் வந்துட்டு ஃபுல் நேம் இது வந்து கொடுக்கலாம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ நேம் கமா கொடுத்துட்டு காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சென்ட் கீ கொடுக்கலாம். சாரா வியூ அந்த இடத்துல நமக்கு என்டர் ஆகும். ஸோ இப்போ பாருங்க இதை ரன் பண்றேன். ஸோ நம்ம 3 ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ரன் ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க அங்கே டெக்ஸ்ட் வந்து என்டர் ஆகும் சாரான்னு சொல்லிட்டு. ஸோ கான்டாக்ட் ஸ்கில்ஸ் வந்துச்சு. அங்கே சாரா வியூன்னு வந்துருச்சு. ஓகேவா? அந்த ஃபுல் நேம்ல இங்கே வந்துட்டு சாரா வியூன்னு வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு
ஐடி, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், நேம் பார்த்தோம். ஸோ பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அந்த லிங்கோட டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் சேல்ஸ் அது வந்து ஃபுல் டெக்ஸ்ட். இப்போ பார்ஷியல்னாலும் பார்ஷியல், ஃபுல் லிங்க் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கான்டாக்ட் சேல்ஸ். அவ்வளோதான் வந்துட்டு லிங்க் டெக்ஸ்ட்டும் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டும். டேக் நேம்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, நான் பார்க்குறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் டேக் நேம்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டேக் நேம் என்னன்னா வந்துட்டு டேக் நேம் ஏ கொடுத்தோம்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜில் இருக்கிற எல்லா லிங்க்கும் எப்படி வந்து கெட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேக் நேம் ஏ கொடுத்தோம்னா எல்லா லிங்க்கும் கெட் பண்ணிக்கலாம். டோக்கன் லிங்க்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாவா செலினியம் டியூட்டோரியல் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். பைத்தானில் வந்து போடும்போது வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் டேக் நேம். ஸோ டேக் நேம்னா வந்துட்டு மெயினாக வந்து டேக் நேம் ஏ கொடுத்தீங்கன்னா அந்த வெப் பேஜில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் அதே மாதிரி தான். கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் செலக்டார், எக்ஸ்பாத். ஸோ எக்ஸ்பாத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா பாருங்க. 8 டிஃப்ரெண்ட் லொகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த லொகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப் பேஜில் இருக்கிற எலமெண்ட்டை வந்துட்டு லொகேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.